Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th physics public exam important question bank update இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு 11th மாணவர்கள் physics exam எழுத போகிறீங்க. இந்த physics examல நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூனிட் 1லேருந்து 11 வரைக்கும் வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த 5 மார்க் கொஸ்டின் மட்டும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்ட் 4ல் 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். சார் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா லிங்க்கை இதே வீடியோவில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் 6 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ வீடியோவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த லிங்க்கையும் இதே வீடியோவில் கொடுத்துறேன். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 1லிருந்து 11 வரைக்கும் பார்ட் 2 பார்ட் 3ல் பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான 2 மார்க் 3 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். தனித்தனி பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், டவுன்லோட் பண்ணி இதை படிங்க. புக் பேக் கொஸ்டினும் கொடுத்துருப்போம், புக்கின் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ப்ராப்ளம் கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கில் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கருத்துரு வினாக்கள் கான்செப்சுவல் கொஸ்டினும் தயவு செய்து அது ஒரு சில பாடங்களில் தான் இருக்குது. அந்த கேள்விகளை தயவு செய்து படிங்க, ரிப்பீட் ஆகிட்டே தான் வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில பாடத்துக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிற நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதே மாதிரி அனைத்து பாடங்களுக்குமே படிச்சுக்கோங்க. வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இப்போ பாடம் 1 பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், இதெல்லாம் முக்கியமான கேள்வி. டிஃபரன்ஷியேட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் கேட்கலாம், அதர்வைஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் கேட்கலாம். 2 கேள்வி ஒரு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.14 1.15 1.16 வந்து கேட்கலாம். அது அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அல்லது ரேடார் மெத்தட் ஏதாவது ஒன்று மட்டும் தனியாக 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் எரரும் 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. பாடம் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெஃபைன் வெக்டர் கிவ் எக்ஸாம்பிள், டெஃபைன் எ ஸ்கேலர் கிவ் எக்ஸாம்பிள். மிக முக்கியமாக டிஃபரன்ஷியேட் வெக்டர் ஸ்கேலர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து இந்த பாடத்தை படிக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ deduce that 2 வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், டெஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், டெஃபைன் வெலாசிட்டி ஸ்பீடு. இதை வந்து டெஃபனிஷனாகவும் கேட்கலாம், டிஃபரன்ஷியேட் கொஸ்டினாகவும் கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். பாடம் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டினுடைய 3 லாஸ் இருக்குது. ஏதாவது ஒரு லாஸை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்லி 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான கேள்வி. டிஃபரன்ஷியேட் சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாம் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து டெஃபைன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், டெஃபைன் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ், ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ். இந்த கேள்வி வெரி வெரி எசென்சியல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து யூனிட் 1லிருந்து 11 வரைக்கும் நாங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கொஸ்டினை தயவுசெய்து நல்லபடியாக படிங்க. நாளை எழுதக்கூடிய அந்த பொதுத் தேர்வு ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு பார்ட் 1ல் 10 கேள்விகள் புக் பேக்கில் அப்படியே கேட்பாங்க. ஒரு 5 கேள்விகள் வந்து புக்கில் தான் வரும். ஸோ நீங்கள் புக்கின் கான்செப்டையும் படிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.